Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. Useful and Aariwork videos பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் டிசைனை தான் நான் ஒர்க் பண்றது உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இந்த ப்ளவுஸ் டிசைன் நிறைய பேர் போட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்க உங்க ப்ளவுஸ்க்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பார்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்காக ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஜரி லைன். ஸோ அதனால் நம்ம மார்க் பண்ண லைனுக்கு மேலே நான் ஜரி லைன் கொடுக்குறேன். ஜரி வந்து ஒரு 3 லைன் கொடுத்துக்கிறேன் நான். ஸோ அப்போ தான் வந்து பார்க்க ஹைலைட்டாக நல்லா திக்காக தெரியும் அப்படின்றதுக்காக ஒரு 3 லைனுக்கு வந்து ஜரி லைன் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நெருக்கமாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீட் எப்பயுமே எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கணும். நான் வந்து சீவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி 2 பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நீடில் லோட் பண்ணுவீங்கள்ல, அப்போவே அந்த சுகர் பீடில் நிறைய அன்ஈவன் சுகர் பீட்ஸ் இருக்கும். இல்லைனா வந்து கலர் ஃபேடான பீட்ஸ்லாம் நிறைய வந்து தெரியாமல் நம்ம லோட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதை யூஸ் பண்ணாதீங்க, அதை தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 பீடாக நீங்கள் விடுறீங்கல்ல, அப்போ வந்து பார்த்து செக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த மாதிரி நல்லா இல்லாத பீடோ இல்லை அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. பார்க்க வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ண மாதிரி இருக்கும். பீடெல்லாம் வந்து சேமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நல்ல பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்ச் டேப் எடுத்திருக்கேன். இந்த சுகர் பீடுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 சைடுமே வந்து ஒரு இன்ச்சுக்கு நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். அந்த சுகர் பீடுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோன் செயின் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ 2 சைடுமே ஒரு இன்ச்சில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். அந்த இடத்துல வந்து நான் ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். அது வந்து தையல் போடுற இடம் இல்லை. ஸோ அதனால் வந்து தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது இல்லைனாலும் வந்து சாரியில் பட்டு வந்து நம்ம சாரியும் ப்ளவுஸும் வந்து அந்த இடத்துல வந்து பட்டுச்சுன்னா அது கொஞ்சம் சாரி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு இன்ச்சில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து அந்த ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஸ்டிச் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி க்ளூ எடுத்துக்கோங்க. ஸோ இந்த க்ளூலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். இந்த க்ளூ வேணால் அப்ளை பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து க்ளூ எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டோன் செயினை வச்சுக்கிறேன். ஸோ அந்த செயினுக்கு மேலே ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்போ க்ளூ எதுவுமே அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ட்ரை பண்ண கரெக்டாக வந்துடும். ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டேன்னா இப்போ இந்த பீடை ஆடுது பாருங்கள். இந்த ஒரு பீட் மட்டும் தனியாக ஆடுது. ஸோ அதனால் அதுக்கு மேலே அந்த ஸ்டோன் மேலே ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ அந்த ஸ்டோன் வந்து ஆடாது. ஃபஸ்ட்டு ஸ்டோன் மட்டும் எப்பயுமே ஆடுற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே அந்த ஸ்டோனுக்கு மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டோன் செயினாக வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோன் செயினாகவே ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டோன் செயினாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இல்லை உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 2 ஸ்டோன் செயினாக கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நான்லாம் வந்து 2 ஸ்டோன் செயினாக தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அது எதுவும் தூக்காது, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோன் செயினாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 2 ஸ்டிச் பண்ணுறதுனால இதே மாதிரி தான் பண்ணணும். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பார்த்து அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டோன் செயினாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஸ்டோன் எதுவும் தூக்கிக்குமா இல்லைனா வந்து ஒழுங்காக ஃபிக்ஸ் ஆகாதா அப்படின்ற டவுட்டெல்லாம் உங்களுக்கு தேவை வேணாம். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபைனலாக நம்ம எப்படி வந்து இதை எண்ட் நாட் போடுறோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஃபைனலாக நான் அங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடம் வரைக்கும் ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணுங்கள், சிசர் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு செயின் இருக்குல்ல, அதை விட்டுட்டு இன்னொரு செயினுக்கு நான் இப்படி கட் பண்ணுறேன். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த ஸ்டோன் செயினுக்கு அப்படியே இங்கே எண்ட் நாட் போடக்கூடாது. அப்படியே போட்டிங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து தூக்கிக்கும். அதனால் அகெயின் இந்த ஸ்டோன் மேலே ஃபைனலாக எண்ட் நாட் போடுறப்போ அந்த ஸ்டோன் மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஃபைனலாக ஒரு எண்ட் நாட் போடணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸ்டோன் எதுவுமே தூக்காது. ஓகேவா? ஸோ தெரியாதவங்க இதே மாதிரி பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கேப்பில் வந்து நான் சுகர் பீடை வச்சு ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ இதே மாதிரி நான் சுகர் பீடை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் 3mm பீடோ இல்லை பெரிய ஸ்டோன் செயின் எடுத்திங்கன்னா 1mm பீடு இல்லை 3mm பீடு அந்த மாதிரி பீடு வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். அந்த கேப்பை கவர் பண்ணணும், அவ்வளோதான். அது பெருசாக எதுவுமே தெரியாது. அந்த இடத்துல நம்ம ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணலான்லாம் தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிட் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம். அந்த மிட் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன்.
அந்த பிளேஸில் வந்து ஒரு பீடை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். 5 mm பீட் தான் நான் எடுத்திருக்கேன். எப்பயுமே பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுதான் சேஃப். ஒவ்வொரு பீடுக்கும் எண்ட் நாட் போடணும். சிங்கிள் பீட்னா எப்படி எண்ட் நாட் போடணும்னா இந்த மாதிரி தான் போடணும். அந்த த்ரெட்டை வந்து அந்த பீட்குள்ளே விட்டு கீழே த்ரெட்டை எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சிங்கிள் பீட்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து எண்ட் நாட் போட்டுக்கலாம். இங்கேயும் நான் வந்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அந்த 5 mm பீட் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதை சுற்றி வந்து சுகர் பீடை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். 2 சுகர் பீடா ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுடுறேன். நான் எல்லாத்துக்குமே எண்ட் நாட் போட்டுட்டு தான் உங்களை ஒர்க் பண்ண சொல்வேன். பிகாஸ் திடீர்னு ஒரு பீடு அறந்துடுது, ஒரு த்ரெட் அறந்துடுதுன்னா அந்த லைன் பீடு மட்டும்தான் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே எண்ட் நாட் போட்டிங்கன்னா எல்லா லைனும் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். அதனால தான் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கெலாம் வந்து மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. அந்த இடம்னா அந்த இடத்துக்கு எவ்வளோ ஸ்டோன் ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த இடம் மட்டும் எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ க்ளூ அப்ளை பண்ணி எப்படி நான் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்காக இந்த க்ளூ எடுத்திருக்கேன். இது சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டோன் செயின் வச்சிடுறேன். நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ஆனால் இந்த க்ளூ வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் அந்த லைனை மட்டும் நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் பக்கத்தில் வந்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்குறேன். உடனே கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பிகாஸ் அந்த க்ளூ வந்து சீக்கிரம் ட்ரை ஆகிடும். அந்த ஸ்டோன் செயின் மேலே மட்டும் ஃபைனலாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணதால் ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை. அதில் ஸ்டிச் பண்ணக்கூடாதுன்னெலாம் இல்லை. அதுக்கும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஃபைனலாக அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுகர் பீடுக்கு அப்புறமா வந்து ஒரு லைன் 4 mm பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு 4 mm பீடாக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் தள்ளி கொஞ்சம் நெருக்கமாக நான் வந்து 4 mm பீடை கொடுத்துட்டு எண்ட் நாட் போடுறேன். ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும் அது அந்த மாதிரி. ஸோ அங்கே கேப் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பீடை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப கேப் இருக்கிற மாதிரி விடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பென்சில் எடுத்துக்கிறேன். ஒரு டாட் மாதிரி இங்கே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்ச் டேப் எடுத்து ஒரு 3 இன்ச்சு, ஓகேவா, ஒரு 3 இன்ச்சு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 3 இன்ச்சுக்கு அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு டாட் வச்சுருக்கோம்ல அதுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க்கு இந்த மாதிரி ஒயிட் பென்சிலில் வந்து மார்க் பண்ணுறேன். ஜர்கான் பேஸ் தான் வந்து அந்த டாட் எல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. எப்பயுமே பேக் ஸ்டிச்லேயே நீங்கள் ஆரம்பிங்க, ஓகேவா. இப்போ இந்த பேஸை வந்து கிட்ட தள்ளிக்கோங்க நீடில் யூஸ் பண்ணி. அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. கரெக்டாக அந்த டாட் இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், அகெயின் இன்னொரு ஸ்டிச் உள்ளே கொடுத்துக்கோங்க. அப்புறம் வெளியே த்ரெட்டை எடுத்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த டாட் வரைக்கும் நீங்கள் நார்மலாக த்ரெட்லேயே ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பேஸை கிட்ட எடுத்துக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், அகெயின் உள்ளே ஒரு ஸ்டிச், அகெயின் உள்ளே இன்னொரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வெளியே ஒரு ஸ்டிச். அதுக்கப்புறம் அந்த டாட் வரைக்கும் நீங்கள் நார்மல் த்ரெட்லேயே வந்து ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே பீடை தள்ளி உள்ளேயே ஒரு ஸ்டிச், அகெயின் இன்னொரு ஸ்டிச் கொடுத்துட்டு வெளியே ஒரு ஸ்டிச். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஜர்கான் பேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நான் வந்து இந்த சுகர் பீடை வந்து ஒட்டியும் நான் வந்து ஸ்டிச் பண்ணலை. பாருங்கள், கொஞ்சம் சுகர் பீடுக்கும் அந்த ஜர்கான் பேஸ்க்கும் கொஞ்சம் கேப் இருக்குது. ஏன்னா அங்கே நம்ம சில ஒர்க் பண்ணுவோம். அதுக்காக வந்து ரொம்ப ஒட்டிலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணாதீங்க. அந்த ஜர்கான் பேஸும் சுகர் பீடுக்கும் கொஞ்சம் கேப் விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் பீட் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஜர்கான் பேஸ் இருக்குல்ல அதை சுற்றி வந்து நான் சுகர் பீட் கொடுக்குறேன். ஸோ நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள், கொஞ்சம் கர்வ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். 2 சுகர் பீடாக வச்சு இந்த மாதிரி கர்வ் மாதிரி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நீங்கள் ஒவ்வொரு ஜர்கான் பேஸுக்கும் நீங்கள் ரவுண்டாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா. ஸோ இதே மாதிரி ஜிக்ஸாக்காக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த சைடு எண்டுக்கு வந்துட்டோம். திருப்பியும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அந்த ஜர்கான் பேஸை ஃபுல்லாக கவர் பண்ணணும்ல. இப்போ இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து த்ரெட்டை வந்து அப்படியே இழுத்துக்கோங்க. த்ரெட்டை இங்கே இழுத்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் 2 பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து பார்த்து நீங்கள் பீடை வந்து கொடுங்க. அங்கே இடம் இருந்தால் வந்து ஒரு பீடு ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைனா அப்படியே கண்டினியூ பண்ணலான்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதே ப்ராசஸையே யூஸ் பண்ணி அது ஃபுல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலாக முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து அங்கே பீட் எதுவும் இல்லாததால் உங்களுக்கு கொஞ்சம் ஈவனாக வரல அந்த லைன் அப்படின்னா நீங்கள் ஒரு பென்சிலை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணுங்கள், ஓகேவா.
நெக்ஸ்ட் ஒரு லைன் 4mm பீட் சுகர் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த கேப்லலாம் எனக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணி என் நாட் போடல, நான் அப்படியே வந்து அந்த த்ரெட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிட்டு ஸோ இந்த கேப்லேயும் வந்து ஒரு பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். திருப்பி அந்த த்ரெட் அப்படியே கொண்டு போயிட்டு ஸோ இந்த கேப்லலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுவே வேணும்னா நீங்கள் 1mm பீடு இல்லை 3mm பீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேப்பு வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பீட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் என் நாட் போட்டு கஷ்டப்பட வேணாம், அதனால தான் இப்படி பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் லாஸ்ட் டைம் சொன்னேன்ல ஜர்கான் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அதே மாதிரி அந்த டாட்லாம் வந்து நான் பீட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் நான் ஸ்பீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம போட்டோம்ல அதை ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜர்கான் பேஸை சுற்றி சுகர் பீடும் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அதையும் நான் ஸ்பீடாக தான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீடு 4mm பீட் திருப்பி சுகர் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இப்போ இந்த கேப்புலலாம் என்ன பண்ணோம், சுகர் பீடை வந்து ஒவ்வொரு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுவோமா, அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ இங்கே வந்து ஒரு மார்க் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு 3 சென்டிமீட்டருக்கு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸோ இதுக்கு நான் திலகம் பீட் தான் யூஸ் பண்ணுறேன். கோல்டு கலர் திலகம் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து இந்த ஸ்டோனெல்லாம் வந்து ஒட்டி விடுறேன். இந்த க்ளூ யூஸ் பண்ணதால் நம்ம அப்படியே ஒர்க் பண்ணலாம், அது ட்ரை ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்லேயே ட்ரை ஆகிடும். இப்போ இந்த திலகம் சுற்றி நம்ம வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறோம். எப்பயுமே டிப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும், அந்த ஷேப் கரெக்டாக வரும், அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே திலகமில். 2 சுகர் பீடாக தானே நான் ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி ஈவனாக இருக்கிற பீட்ஸை யூஸ் பண்ணுங்கள், கலர் ஃபேடான பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் அந்த டிப்பில் வந்து ஒரு பீட் எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த மாதிரி ஷார்ப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நான் வந்து ஒரு 3mm பீட் அண்ட் தென் சுகர் பீடை வச்சு இங்கே ஸ்டிச் பண்ணி ஃபைனலாக என் நாட் போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்க்க இன்னும் அழகாக இருக்கும், அதனால் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி வந்து எல்லா திலகமுக்கும் இதே மாதிரி பண்ணணும். அண்ட் தென் நீங்கள் திலகம் ஒட்டுறப்ப பாருங்கள். ஸோ அந்த சுகர் பீடை ஒட்டி வந்து நீங்கள் திலகம் ஒட்டாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அந்த திலகமை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட் கொடுக்குறப்ப உங்களுக்கு அங்கே பிளேஸ் இருக்காது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இங்கே சுகர் பீட் கொடுக்குறோமா, ஸோ அதுக்காக இந்த இடம் கொஞ்சம் வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டோனை ஒட்டுங்க. ரொம்ப நெருக்கமாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த பீடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே இடம் இருக்காது. அதனால தான் நான் ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி அதனால தான் வந்து உங்களை நான் ஸ்டோனை வந்து ஒட்ட சொன்னேன். பிகாஸ் அந்த பீடு எல்லாத்துக்குமே வந்து ஈவனாக ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ இதுலேயும் ஃபைனலாக ஒரு 3mm பீட் சுகர் பீடை ஒட்டி ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என் நாட் போட்டு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடணும். இந்த கேப்லலாம் வந்து கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு அந்த 3mm பீட் இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்து ஒரு பேக் ஸ்டிச் எடுத்து இந்த மாதிரி ஜர்கான் பேஸ் இருக்குல்ல, அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சுகர் பீடை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஃபைனலாக என் நாட் போட்டு. ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பண்ணுறேன். ஸோ அந்த 3mm பீட் இருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் கீழே அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். பிகாஸ் அங்கே தான் கேப் இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் ஒரு சுகர் பீடை வச்சு ஃபைனலாக என் நாட் போட்டுடணும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் அந்த 3mmக்கு கொஞ்சம் கீழே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணுறேன், தென் பீடை வச்சு என் பண்ணிடுறேன் என் நாட் போட்டு. இதே மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டாட்டும் நான் முடிச்சிட்டேன். டாட்டுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ஜர்கான் பேஸை வச்சு அதை சுற்றி வந்து சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து க்ளூ வந்து இதுக்கு நான் B6000 க்ளூ யூஸ் பண்ண போகிறதில்ல. எனக்கு வந்து இதுக்கு நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதையே நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜர்கான் ஸ்டோன் இருக்கும். ஸோ அதையும் வந்து
இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். நீடில் இருக்குல்ல, அது பேக் சைடில் வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அந்த ஸ்டோன் கரெக்டாக நீடிலில் வந்து ஒட்டிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். கை யூஸ் பண்ணிங்கன்னா அது ஃபேப்ரிக்லலாம் படும், அதுக்கப்புறம் க்ளூவில் பட்டு கிளாத்தெல்லாம் டேமேஜ் ஆகும். அதனால் நீடில் யூஸ் பண்ணுங்கள், அது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஃபைனல் லுக்கு. ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருந்தது. நம்ம நிறைய ஸ்டோன்லாம் ஒட்டியிருக்கிறதால ரொம்ப கிளிட்டரியாக இருக்கும். இது ரிசப்ஷனுக்கெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த ப்ளவுஸ் டிசைன் நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ். நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், என்னோட ப்ளவுஸ் டிசைன் எதனால் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ண சொல்லி. ஸோ காயத்ரி அப்படின்ற சிஸ்டர் தான் இந்த டிசைனை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் சிவரஞ்சனி அப்படின்ற இன்னொரு சிஸ்டர் இந்த ப்ளவுஸ் டிசைனை ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இதேமாதிரி உங்கள் ப்ளவுஸ் டிசைன்ஸும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.